ஸோ இந்த புனித வாரத்தில் செவ்வாய்க்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னா, இயேசுவை பகைச்சாங்கல்ல அந்த பரிசேயர், ஏரோதியர், சதுசேயர், தலைமை குருமார், சனகிரீம் சங்க உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை பப்ளிக்காகவும் கொஸ்டின் பண்ணாங்க, தனித்திருந்த போதும் கொஸ்டின் பண்ணாங்க. அப்படி கொஸ்டின் பண்ணாலுமே இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஞானமாக பதில் சொல்லி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னார். நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, 5 உவமைகள் ஷேர் பண்ணார். 10 கன்னிகை உவமை, தாளந்து உவமைகள், அப்புறம் இந்த திருமண விருந்து உவமை, 2 மகன்கள் உள்ள உவமை, அப்புறம் பொல்லாத அந்த குத்தகைக்காரரோட உவமை, இந்த 5 உவமைகளும் ஷேர் பண்ணார். அப்புறம் லாஸ்ட்டு போதனை, எருசலேமில் லாஸ்ட்டு போதனை கொடுத்தாரு. அந்த போதனைகள் எதை பற்றி இருந்ததுன்னா, 2ஆம் வருகை, நியாயத்தீர்ப்பு நாளை பற்றி இருந்தது, எருசலேமினுடைய அழிவை பற்றி இருந்தது, அப்புறம் வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் ஐயோ அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் அவர் என்ன பண்ணார், லாஸ்ட்டு போதனையை எருசலேமில் முடித்து விட்டுட்டு அவர் தம்முடைய அவரோட சீஷர்களை கூட்டிட்டு பெத்தானியாவுக்கு போயிட்டார். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இயேசுவானவர் பரிசேயர் சதுசேயர் அவரை குற்றப்படுத்தலான்னு சொல்லி கேள்வி கேட்டப்போ இயேசு எப்படி ஞானமாக நடந்துக்கிட்டாரோ, நம்மளும் அது மாதிரி ஞானமாக நடந்துக்கணும். ஏன்னா நம்மளையும் குற்றப்படுத்த என்ன பண்ணுவாங்க, வகை தேடுவாங்க இல்லையா? நம்மளும் ஞானமாக பதில் சொல்லணும். அந்த ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் யாருடைய கரத்தில் அடங்கி இருக்குது? தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது.